அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் நிறைஞ்ச நெல்லிக்காயை வச்சு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான ஜாம் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இட்லி பானையில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மேலே தட்டு வச்சு துணி எதுவும் போடாமல் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன் நெல்லிக்காயை முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் கொட்டையோடு எடுத்திருக்கேன். இதை ஆவியில் ஒரு 12 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா கலர் மாதிரி விதை விட்டு தனியாக எடுத்துகிட்டு வரும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக பீசஸ்லாம் தனியாக வந்துடும் விதையிலேருந்து. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு வெல்லம் தேவை. வெல்லத்தை நல்லா துருவி எடுத்து அந்த நெல்லிக்காய் ஆறுறதுக்குள்ளே பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி நல்லா கொதித்து வெல்லம் பூரா கரைஞ்சி வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எப்படி இருந்தாலும் நமக்கு சின்ன சின்ன கண்ணு தெரியாத தூசி மண் எல்லாமே இருக்குங்க. அதனால் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் எல்லா பீசஸும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் வடித்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு நெல்லிக்காயும் ஆறிடும். இதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தூசி மண் எல்லாமே நமக்கு ஃபில்டராகி வந்துடுச்சு. இப்போ அதே பேனில் இந்த வெள்ளை கரைசலை சேர்த்திக்கலாம். வெள்ளைக்கரைசல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெல்லிக்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். நமக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக விதையிலிருந்து நெல்லிக்காய் அந்த பல்ப் மட்டும் தனியாக வந்துடும். அதே மாதிரி அந்த நார் எல்லாமே நமக்கு நெல்லிக்காயோட கொட்டையிலே நின்றுக்கும். அதனால் பெருசாக நமக்கு அரைச்சி எடுக்கும்போது திப்பி திப்பியாகவும் இருக்காது. இதே போல் எல்லா நெல்லிக்காயிலையும் இருந்து விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம இந்த நெல்லிக்காயெல்லாம் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்தி தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக பேஸ்ட்டாக எந்த ஒரு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட பாடியில் இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணோம். அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம அரைச்சி எடுத்த நெல்லிக்காயை கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசல் கூட நம்ம சேர்த்தி இதை நல்லா கிளறி விட்டு எடுக்கணுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வெல்லமும் நெல்லிக்காய் பேஸ்ட்டும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் சிம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருளை அந்த நெல்லிக்காய் வெள்ளை கரைசலோடு கலந்து வெந்து வர்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. முதல்ல நெல்லிக்காய் வெந்திருக்கிறதுனால சீக்கிரம் சுருளை வதங்கி வந்துடும். இந்த மாதிரி சுருண்டு ஜாம் பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு தட்டி பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. நமக்கு அந்த டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் அயனோட அப்சார்ப்ஷன் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நீங்களும் நெல்லிக்காய் இந்த சீசன் கிடைக்கிறப்பவே இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுட்டு தினம் ஒரு ஸ்பூன் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி பிரெட் இது எதுக்கு வேணாலும் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக நெல்லிக்காய் இந்த ஃபார்மில் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல சத்தும் ஆரோக்கியமும் கிடைக்கும். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு துருவின வெல்லம் தேவை. வெல்லமும் நெல்லிக்காய் 2 மட்டும்தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டே. வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்ததுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு நமக்கு ஜாம் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thanks for watching.